நீங்க சொல்லுங்க. 2000க்கு நீங்க என்னெல்லாம் வளர்ச்சிகள் கொண்டு வந்திருக்கீங்க? 2000க்கு முன் வளர்ச்சிகள் கொண்டு வந்ததால தான் ம். இன்னைக்கு வந்து இந்தியா வந்துட்டு ஒரு வல்லரசு நாடு ஆறதுக்கு ஒரு இதுலயே இருக்கு. இந்திரா காந்தி இருந்த காலத்துல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ம். குளோபல்லயே வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி வந்துச்சு இந்தியாவுக்கு. ம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்தியா வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்டேபிலிட்டி ஆகி ஒரு குளோபல் ஐடென்டிட்டி கொண்டு வந்ததே இந்திரா காந்தி இருந்த பீரியட்ல தான். ம். ம். அப்புறமேல அவங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு எம்ஜிஆர் இருந்தப்போதான் வந்துட்டு உங்களுக்கு நலத்திட்டங்கள் சரி. ம். இப்போ வந்துட்டு அவரை இப்போ காமராஜர் ஆரம்பிச்சு வச்சதுதான் வந்துட்டு இல்ல அப்படி சொல்ல போனா எல்லாருமே பண்ணிருக்காங்க. இல்ல காமராஜர் ஆரம்பிச்சு வச்சது வந்துட்டு மதிய உணவு திட்டம். ம். சரிங்களா? அதை வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு சத்துணவு திட்டமா மாத்தினாரு. ம். இன்னைக்கு வந்துட்டு அதை காலை உணவு திட்டமா மாத்திருக்காங்க. கொண்டு வந்த ஒரே பாலிசியை வந்துட்டு காமராஜர் என்ன சொன்னாரு, அப்ப நீங்க சாப்பாடு போற ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாரு. ம். இன்னைக்கு இருக்கிற டேர்ம்ஸ்ல மாடர்னைஸ் பண்ணி இன்னைக்கு பண்றாங்க. அப்போ எதுல இருந்து எடுத்திருக்காங்க? அப்ப மொத்தமா நீங்க என்ன சொல்றீங்க? சாப்பாடு போட்டா தான் பசங்க ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு சொல்றீங்களா? அப்போ இருந்த சூழ்நிலை அப்படி. இப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் வளர்ந்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ம். அப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் படிக்கணும்னு சொன்னதால ம். இன்னைக்கு எல்லாரும் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் வளர்ந்து வந்து இன்னைக்கு எல்லாரும் அரசியல் பேசுறாங்க.